இட்லிக்கும் தோசைக்கும் ரெகுலரா நம்ம இட்லி பொடி செய்யும் போது உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, வெள்ளை எள்ளு சேர்த்து இட்லி பொடி செய்வோம். சிலர் வெள்ளை எள்ளு சேர்க்காமலே வந்து இட்லி பொடி செய்வாங்க. இது அது மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்குங்க. சப்போஸ் நம்மளுக்கு தலைவலி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பொடியை வச்சு சாப்பிடும்போது நிச்சயமா சொல்றேங்க, அனுபவத்துல சொல்றேன், அந்த தலைவலி இருக்கிற இடமே தெரியாம போயிடும். வாசனை பயங்கரமா இருக்குங்க. இதை நிச்சயமா ட்ரை பண்ணி பாருங்க. இதுக்கு கடாயில கொஞ்சமா வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டு கொஞ்சமா கட்டி பெருங்காயம், உளுந்து, கடலைப்பருப்பு, தனியா, அது கூடவே வந்து தோல் உரிக்காத பூண்டு, கொஞ்சமா புளி சேர்த்துக்கணும். கூடவே வரமிளகாய், 2 கொத்து அளவுக்கு வந்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே நல்லா வாசனை வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கணும். எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சர் ஜார்ல சேர்த்து நல்லா வந்து பொடி செஞ்சுக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க. அவ்வளவுதாங்க, சூப்பரான பொடி வந்து ரெடி ஆயிடுச்சு. அடிச்சு சொல்றேங்க, டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். நிச்சயமா இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதோட ரேஷியோஸ் எல்லாமே நான் லாங் வீடியோல ஷேர் பண்றேன்.